அண்மைச் செய்தி. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். பெங்களூரு அணி வெற்றி பெற்று அதற்கான வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்று வரும் நிலையில அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற ஏராளமான ரசிகர்கள் ஒரே இடத்தில் குவிந்ததன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில பிரதமர் மோடி அவருடைய வலைதள பக்கத்தில் ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறார். பெங்களூரில் ஏற்பட்ட துயரமான விபத்து மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சோகமான தருணத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் எனவும் காயமடைந்தவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று இரவுதான் இதற்கான அறிவிப்பு வந்தது. இன்று வெற்றி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. ரசிகர்கள் வரலாம், முன்னர் வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், அதற்கான பாஸ் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இருந்தது. இந்நிலையில கட்டுக்கலங்காத கூட்டம் எதிர்பார்க்காத வகையில் அங்கே வந்ததன் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 11 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு பெண் உட்பட 11 பேர் இறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர் சமூக வலைதள பக்கத்தில் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அங்கு அந்த கூட்டத்தில் சிக்கி இறந்தவர்களுக்கு அவர் பிரார்த்தனை தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நலமுடன் திரும்ப வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.